மகுடம் அப்படின்ற படம் விஷாலுடைய நடிப்பில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷாலுடைய கெரியரில் இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா மார்க் ஆண்டனி அப்படின்ற படமும் விஷாலுக்கு அப்படி தான் அமைஞ்சது. இப்படி இருக்கும்போது இந்த மகுடம் திரைப்படம் விஷாலுக்கு 35வது திரைப்படம். அதே மாதிரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனுடைய 99வது திரைப்படம். அதனால் இந்த படத்தை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் படக்குழுவினர்களும் சரி இந்த ப்ரொடக்ஷன் டீமும் சரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மகுடம் திரைப்படத்தில் துஷாரா தான் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படத்துடைய ஷூட்டிங்கில் ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இப்போது இந்த படப்பிடிப்பில் நிறைய பிரச்சனைகள் வருது, வாக்குவாதங்கள் வருது. அதனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படியே ட்ராப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது ட்ராப் பண்ணுற மாதிரி கிடையாது, இந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஷால் அவருடைய இயக்கத்தில் அவரே நடித்து இந்த படத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். எஸ், ரவி அரசுக்கும் விஷாலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. அதனால் இந்த படத்தை வந்து மேலும் தொடர முடியாது, படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்ற வர சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் கிளிக்ஸோ இல்லை அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு கிளிக்ஸும் ரிலீஸ் பண்ணலை. அப்படி பண்ணாங்கன்னா எஸ், மகுடம் படத்தை விஷால் தான் இயக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம்லாம் வேறு இருக்குது, அதுக்குள்ளே இப்படி பண்ணிவிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய நடிகைகள் இப்போ புதுசாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான்ப்பா பெரிய நடிகர்கள் எல்லாருக்கும் பேர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் இப்போவே நம்ம மமிதா பைஜுவை எடுத்துப்போமே, பிரேமலு படத்துக்கு அப்புறமா வரிசையாக மமிதா பைஜுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்தந்த பீரியடுக்கு அந்தந்த ஹீரோயின்ஸ் அப்படின்ற மாதிரி வரிசையாக அவங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் கயடோ லோஹரும் சரி மமிதா பைஜுவும் சரி ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்படி நடிகைகள்லாம் புதுசாக நடிகர்களோட பேர் ஆகும்போது எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்ட் எதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நிறைய பேருடைய படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்த ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு இல்லையா, இந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. கீர்த்தி சுரேஷ் அதில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் த்ரிஷா தனியாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கூடவே சம்யுக்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாத்தி படத்தில் பார்த்துருப்போம். இப்போ அவங்களும் ஒரு ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சம்யுக்தா மலையாள படம் மூலியமாக அறிமுகமாக இருந்தாலும் தெலுங்குல வாத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் அடுத்தடுத்த படங்களில் வெவ்வேறு லாங்குவேஜில் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்ட் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லோகா ஒரு பெரிய ஹிட்டான படம் தானே, யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு திரைப்படம் அவ்வளோ சூப்பராக ஹிட் அடிக்கும்னு. இந்த நம்பிக்கையில் நிறைய நடிகைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் தான் இப்போது சம்யுக்தாவும் ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. யோகேஷோடைய இயக்கத்தில் இப்போது சம்யுக்தா ஒரு படம் நடிக்கிறாங்க. தி பிளாக் கோல்டு அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டிலும் வச்சுருக்காங்க. இந்த படத்தோடைய ஒரு போஸ்டரை தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே இது பெரிய வைரல் ஆச்சு. இப்போ அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த படத்துடைய ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இசையமைப்பாளர்கள் ஒவ்வொருத்தராக ஹீரோவாக அறிமுகமாகிறது ஒன்றும் புதுசு இல்லை. அப்படி நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். ஜிவி பிரகாஷ் இருக்காங்க, விஜய் ஆண்டனி இருக்காங்க. அந்த வரிசையில் அப்படியே எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டில் அப்படியே ஒரு சீன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு சீனுக்கு மட்டும் வந்துடுவாங்க அந்த பாட்டில். இந்த மாதிரி தான் அவங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு சில ஆசைகள் வரும். அப்படி ஜிவி பிரகாஷ் வந்தாச்சு, விஜய் ஆண்டனி வந்தாச்சு, இப்படி நிறைய பேர் இருக்கும்போது இன்னும் அனிருத் வரல, ஏஆர் ரஹ்மான் வரல. அவங்கெல்லாம் ஒரு தனி செக்டராக அப்படியே உள்ளே உருவாக்கி வச்சுருக்காங்க போல். இசை மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க போல். பட் இவங்க மல்டிப்புளாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உள்ள வர ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது தேவி ஸ்ரீ பிரசாத்தும் அதே பட்டியலில் தான் இருந்தார். நான் வெறும் இசையமைக்க மட்டும்தான் செய்வேன், என்ன தான் நீங்கள் என்ன ஸ்மார்ட்னு சொன்னாலும் நான் நடிக்க வர மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போது வேணுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் ரெடியாக இருக்குது, எல்லம்மா அப்படின்னு சொல்லி. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. இந்த படத்துக்கான இசையமைப்பாளராக தேவி ஸ்ரீ பிரசாத் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில் இந்த படத்துடைய ஹீரோவாக யாரை நடிக்கலாம் நானிக்கிட்ட கேட்போமா, சரி கேட்போம் அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா டேட் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள்கிட்ட கேட்டாங்க. அப்பையும் நிதின்கிட்டையும் கேட்டாங்க, அவருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்திருக்காரு. இப்படி எல்லாருக்கிட்டையும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் தேவி ஸ்ரீ பிரசாத்தே போட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இப்போ தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த எல்லம்மா அப்படின்ற திரைப்படம் மூலியமாக கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் எக்கச்சக்கமான ஒரு ஹிட்டு, தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி. புஷ்பாக்கெலாம் அவர் போட்ட மெட்டு ஒரே ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பார்ட் 2ல் கூட அவருடைய வேலை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் இப்போ இசையமைப்பிலிருந்து தாண்டி ஒரு அடுத்தபடியாக நடிகராக வராரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தமும் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கீர்த்தி சுரேஷ், தேவி ஸ்ரீ பிரசாத் 2 பேருமே ஒரு நல்ல நண்பர்கள். அந்த நட்பின்
ரீதியாக இந்த படத்துக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே தேவி ஸ்ரீ பிரசாத் ஹீரோவாக அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் வரப்போகுது. சிவகார்த்திகேயனுடைய அடுத்த திரைப்படத்துக்காக வெயிட்டிங். ஏன்னா மதுராசி அப்படின்ற படம் பண்ணியாச்சு. அந்த படமும் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதனால தான் எல்லாருமே இந்த பராசக்தி படத்துக்காக வெயிட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலாக நடந்த சம்பவத்தை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றனால கொஞ்சம் பீரியாடிக்கலாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக இந்த படத்தை எடுக்கிறாங்க. கூடவே இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்கிறது பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே இங்கேன்னு மாறி மாறி நிறைய இடங்களில் ஆல் ஓவர் த தமிழ்நாடு எக்கச்சக்கமான இடங்களில் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா இந்த படம் தமிழ்நாட்டில் ஷூட் பண்ண வேண்டிய இடம் தான். அதுக்கு தேவையான செட்டெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்துடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ராப் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. சொன்ன மாதிரியே சொன்ன டேட்டில் ஜனவரி 14ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆக போது ஒரு பெரிய போட்டி இந்த ரெண்டு படங்களுக்கு இடையே இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. சீக்கிரமாகவே இதை பற்றின அப்டேட் ஒன்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.